இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம். தற்போது கவினின் ஆணவ படுகொலை பற்றி அனைவரும் கேள்விப்பட்டதுமே வருத்தம் அடைகிறோம். இதில் குறிப்பாக யூடியூபில் போட்டு காட்டுகிறார்கள். கவினின் கடைசி அந்த நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி போட்டு அவர் என்னென்ன பண்ணார் ஃப்ரெண்ட்ஸுங்களோடன கேள்விப்படுறதுக்கே மனசு கஷ்டமாகுது. ஆணவ படுகொலைன்றது என்னன்றது ஒன்றுமே புரியல. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ன பெரிய கேஸ்ட்டு. ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு சாறு நிலையில் இருக்கிறான், தண்ணின்றான். அந்த தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்ற வரான்ல, அவனை உண்மையிலே அடிபட்டு சாறு நிலையில் இருக்கிறவன் கேட்க முடியுமா? நீ என்ன கேஸ்ட்டுங்க, எனக்கு என் கேஸ்ட்டாக இருந்தால் தான் தண்ணி வகையில் ஊற்றணும் சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் இருந்தால் செத்து போயிடுவான். இல்லை அவனே வந்து உதவி செய்ய வரவனே அடித்து சாக வச்சுட்டு போயிடுவான். என்ன பெரிய லைஃபு. ஒரே ஒரு இப்போ நம்ம போன மாதத்தில் ஒரு ஏர் கிராஷ் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். குஜராத்தில் என்ன 242 பேர் பயணம் பண்ணுற ஒரு விமானத்தில் 241 பேர் எரிஞ்சு செத்து போகிறாங்க. அதில் தான் அந்த காலேஜ் ஹாஸ்டலில் இருந்தவங்க நிறைய பேர் செத்துருக்காங்க. ஃப்ளைட்டில் மட்டும் 241 பேர் செத்து போகிறாங்க. என்ன பெரிய லைஃபு, என்ன பெரிய ஜாதி, என்ன பெரிய ஆணவ படுகொலை. என்ன நீங்கள்லாம் மனுஷங்களடா, திருந்துங்கடா. ஃபஸ்ட்டு செத்துட்டா நான் பறக்க போறியா நீ? நாங்கள்லாம் வந்து பூமியில் போய் அப்படியே எல்லாரும் தூக்கி பூமியில் பதிக்க போகிறாங்க. இவர் மட்டும் பறந்து போய் போகிறாங்க. ஆணவ படுகொலை, மூஞ்சி படுகொலை, திருடன் இல்லைலாம் என்ன சொல்கிறதுன்னே புரியல. மாற்றிங்க போக்குங்க, மாற்றிங்கடா முதல்ல.